பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து வியூவெல்லாம் சேர்த்து காட்டலாம் போகிறதெல்லாம். நம்மளுக்கெல்லாம் வந்து எப்பயும் பார்த்தது தான். சரி புதுசாக எல்லாரோடையும் வர்றப்ப வியூவெல்லாம் காட்டலான்னு பார்த்தா நம்ம ப்ரோக்கு வந்து காலேஜில் என்கொயரி போட்டோம். பிரச்சனையா இங்க பாருங்க, இதுதான் பிரச்சனையே அவருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சுனால லேட் ஆகி போச்சு. அவரால் தான் ஃபுல் லேட்டு. நானா வந்து நல்லா தூங்கினே வந்து இறங்கிட்டாரு. எதுவுமே கவர் பண்ண முடியல. ஸோ இது வந்து இப்போ நைட் டைமில் வந்து இந்த வியூ காட்டினா எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த வில்லாவோட பாருங்க. மாமா டார்சன் மாதிரி தவுங்க எங்க இருந்தாங்க. ஸோ காய்ஸ், நாங்கள் நேற்று நைட்டு வந்து வந்ததுமே இங்கே கரண்ட்டு கொஞ்சம் இல்லை. யூபிஎஸ்சில் தான் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் வரப்போகிறவங்களாம் இருந்ததுனால எல்லாருமே கேதர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி ஃபயர் கேம்பில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மலையில் கூட ஓரளவுக்கு ஃபயர் கேம்ப்லாம் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம். நேற்று வந்த டயர்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோம். அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் காட்ட முடியல. ஸோ இப்போ காலையில் எந்திரிச்சு, காலையில் எந்திரிக்கல, ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு ஃபுல்லாக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இப்போ ஃபால்ஸுக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். கிளியூர் ஃபால்ஸ் இல்லை, இது வேறு ஃபால்ஸ் பேர் என்னாயா? நல்லூர் ஃபால்ஸ். இது இங்கே பாருங்கள், இப்படி தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஆள் பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஒரு இடத்துக்கு வெளியில் வந்தால் நீட்டாக வரணும், எல்லாம் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு அறிவே இல்லை ப்ரோ உங்களுக்குலாம். சட்டை கழட்டுங்க, செருப்பு கழட்டுங்க, போட்டிருக்கிறது மட்டும்தான் நீ, அதோட ஓனர் நான். ஸோ நம்ம வெளியில் வந்து நம்ம எப்படி இருக்கோன்றதை வச்சு தான், நம்ம அவுட்லுக் வச்சு தான் எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம அவுட்லுக் எப்படி இருக்கணுன்றதை நம்ம தான் வந்து செல்ஃபிஷாக யோசிச்சுக்கணும். நான் எப்படி நீட்டாக ரெடி ஆகிருக்கேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க. நான் போட்டுறது எல்லாத்தையும் கழட்டி நீங்கள் போட்டுக்கிறது, எல்லாத்தையும் செருப்பு முத கொண்டு சட்டை எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஏதோ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் எடுத்து வந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. பேண்ட் என்னோடது ப்ரோ, அது யூடியூப் சைஸ் பார்த்தாது, அதனால அது நேரத்துக்கு வாங்க முடியாதுன்னு கிடையாது, யூடியூப் சைஸ் பார்த்தாதனால அது போட்டிருக்கேன், அவ்வளோதான். என் பேண்ட் உள்ளே இருக்குது, சைஸ் பார்த்தாது, அதனால் வச்சுட்டான், இல்லைன்னா அதையும் எடுத்து போட்டிருப்பான். ஸோ நாங்கள் எல்லாருமே இப்போ ஃபால்ஸுக்கு போகிறோம். நான் குளிக்க முடியாது, கொஞ்சம் மூச்சு திணறும் எனக்கு தண்ணியில் நிறைய நேரம் இருந்தால், அதனால் நான் குளிக்க மாட்டேன். ஸோ பாய்ஸ் எல்லாருமே குளிப்பாங்க. அவர் ஃபுல் ரெடியாக இருக்கார் ஃபார்மாக. நாங்கள் ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஏன்னா மத்தியானம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டுட்டு ஃபால்ஸுக்கு போகிறோம். ஃபால்ஸுக்கு போயிட்டு எனக்கு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு திருப்பி இங்கே தான் வர போகிறோம். அப்போ வந்து நாங்கள் ஹோம் டூர் காட்டுறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூம்ல இருந்து வெளில கிளம்பணும். லாகராகவே மாட்டேன் மாப்பிள்ள. கிளம்பினோடனே சரி யாருமே சாப்பிடல காலையிலேருந்து, அதனால் சின்னதாக ஒரு டீ பிரேக். அடுத்து நாங்கள் போகிறப்ப இதுக்கு அடுத்து மேலும் உங்களுக்கு வீடியோ வரும். நாங்கள் டீ பிரேக் இருக்கோம். நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் மாப்பிள்ளையே பேசாச்சு ஃபுல்லாக. ஸோ நாங்கள் மேலே போக போக எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். மஞ்சக்குட்டை போகிற வழியில் வந்து லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தாத்தா கடை இருக்குது, டீ கடை. பயங்கரமான டீ, பயங்கரமான பஜ்ஜி. வெளியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த லேக் சைடு, அந்த ரோஸ் கார்டன் போகிற சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருமே யூஸ் பண்ணுற சட்னியாக தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து அவங்களே ஹேண்ட்மேட் பிக்கிள் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க, நம்மளே தான் கண்டுபிடிக்கணுமா. உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ஒர்த்தாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இந்த சைடு வந்து ஏற்காடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த மட்டும் விசிட் பண்ணிட்டு போவோம். ப்ரோ ஃப்ரீயாக அவங்க கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ப்ரொமோஷன் பண்ணல ப்ரோ, உண்மையாலுமே நல்லா இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லலாம்ல ப்ரோ. நல்லா இருக்கிறத வெளியில் கொண்டு வரது தான் ப்ரோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோட தகுதி, புரியுதா? அவ்வளோதான், முடிச்சிடுவோம் விலாக். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அதெல்லாம் இவனை கொன்னுடலாமா? இந்த பஜ்ஜிக்கு இந்த சட்னி இருக்குது இல்லை, அது வந்து இட்லி பொடியாக நீங்களே தனியாக பண்ணுவீங்களா வீட்டில் வாங்கி? ஆனால் நீங்கள் தான் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க இங்கேருந்து. யார்ட்டையுமே இந்த மாதிரி இருக்க மாட்டேன். இவன் பாருங்க எல்லா பஜ்ஜியும் தீர்ந்து போச்சு. கைஸ் டூ விசிட், நல்லாயிருக்கு. இந்த ஏற்காடு மலையில் இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு டீ கடை, இப்படி சூடா பஜ்ஜி, ஒரு ஸ்பூன் சட்னி வித் டீ,
போட்டிங்கன்னா நாம தான் இங்கே அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கடையை ஃபுல்லாக பாருங்க. ஒரு நிமிஷம் தரமாக இருக்கும். மிளகா பஜ்ஜி வித்து மிளகா ரெசிபி. தம்பி ஒரு நிமிஷம் எப்படி ஒரு நிமிஷம் இருங்க. ஃபுல்லா அதோட ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பார்க்கணும். ஃபீல் பண்ணுங்க. ஆமா பாரு தம்பி, அங்க பாரு. கமான் கமான். இது எனக்கு மாப்பிள்ளை, இது வாங்க. உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் நான் அறிவிடணும். யாரா வராண்டா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பண்ணணும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? தம்பி இன்னொன்று போட்டா மிளகா மிளகா பஜ்ஜி இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம். காரம்ண்ணா பத்த மாட்டேங்குது. மாப்பிளை கொஞ்சம் சுறுசுறுக்கும் சாப்பிட பழகிட்டோம். என்ன பண்றீங்க எல்லாம்? யார் சாப்பிட போற? சாப்பிடும்போது தெரியும். எங்களுக்கு என்ன மாப்பிள, உனக்கே எனக்கு எனக்கா நீயே ஆசைனா அழகா இஷ்டப்பட்டு நீங்க கஷ்டப்பட்டா சுகம். நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா போனோம். அங்க கொஞ்சம் வச்சிருக்கிறான் தனியா அவங்க மாப்பிள்ளைக்காக. நீங்க அது வீட்டு நானே சாப்பிட்டேன். உங்க பாரு சொன்னாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலே என்ன பெரிய ஜோலா சிப்ஸ் இப்போ திங்கிறோம் பாருங்க. சிப்ஸ் நாங்கள் வேஸ்ட் பண்ணாதரா கிருபா. சரி சரி. அப்போ மாப்பிள்ளை டென்ஷன் ஆயிரும். ஆகட்டும் மாப்பிள்ள. இங்க மாப்பிள்ள இங்க நானே தரச்சிட முடியாது. ஐயோ எல்லாமே இப்படிதாங்க. தமிழ்ல ஒரு போஸ்ட் கொடுங்க. சரி வா போலாம். கீழே விட சொல்லுவா. கட்டு போட்டு உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மையால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. நான் என்ன இட்லி ஆகிற மாதிரி பொச கட்டுறேன்.